இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் டிசிடியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த டிசிடி நிறுவனத்தில் இருந்து 350 மீட்டர் தூரத்தில் 4 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான கிளை வீதி ஓரமாக இருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி யாழ்ப்பாணம் நல்லூர் டிசிடியில் இருந்து 350 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் அந்த காணியினுடைய முன்முகப்பு தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த காணி எங்கே இருக்குது, இந்த காணியின் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அத்தியடி பிள்ளையார் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யாழ்ப்பாணம் ஆனப்பந்தி சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தியடி அப்படின்ற இடத்துல இருக்கிற அத்தியடி பிள்ளையார் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பிள்ளையார் கோவில இருந்து 20 மீட்டர் தூரத்துல தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 4 பரப்பு காணியும் இருக்குது. வீதி ஓரமாகவே அந்த காணி இருக்குது. வீதியில இருந்து அந்த காணிக்கு மட்டும்தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி போகுது. இந்த வீதியின் முடிவில் காணி இருக்குது. இந்த காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு மிக பொருத்தமான இடத்துல இருக்குது. சதுர காணியாகத்தான் இந்த காணி இருக்குது. இந்த காணியினுடைய உறுதியின் பிரகாரம் இந்த காணிக்குரிய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4 பரப்பும் 2 குழி அதிகமாகவும் இருக்குது. இந்த காணி சகலதும் எல்லை வரையறுக்கப்பட்ட காணி. 4 பக்கமும் சுற்று மதிலோட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 4 பரப்பு 2 குழி காணி இருக்குது. இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு அமைஞ்சிருக்குது. இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணி குடிக்க பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது. இந்த காணி வெற்று காணி தான். இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டடங்களுமே இல்லை. இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 வேப்ப மரங்களும் மிகப்பெரிய வேப்ப மரங்களும் ஒரு தென்னை மரமும் நிக்குது. இந்த காணிக்கு இருக்கிற மரங்கள் சொன்னா இந்த 3 மரங்களும் தான் இருக்குது.
மற்றபடி டிசிடியில் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 250 மீட்டர் தூரத்திலையும், ஆனப்பந்தி சந்தையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 400 மீட்டர் தூரத்திலையும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 4 பரப்பு காணி அமைஞ்சிருக்குது. நல்லூர் கோவில்ல இருந்து 650 மீட்டர் தூரத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் 300 மீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தி சந்தைக்கு அண்மையில இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். விலை விவரங்களை அறிந்து கொள்ள வேணும்னு சொன்னா இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய போகிறீங்கன்னா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.